சிலப்பதிகாரம் வழக்குரைக்காதை. நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோ என. தேரா மன்னா செப்புவது உடையேன், எள்ளரு சிறப்பின் இமையவர் வியப்ப. புள்ளுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும், வாயில் கடைமணி நடுநா நடுங்க. ஆவின் கடைமணி பூ உகுநீர் நெஞ்சு சுட. தான் தன் அரும்பரற் புதன்வளை ஆழியின் மடித்தோன், பெரும்பெயர் புகார் காரென்பதே அவ்வூர். ஏசாச் சிறப்பின் இசைவிளங்கு பெருங்குடி, மாசாத்து வாணிகன் மகனையாகி. வாழ்வதல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, சூழ்கழல் மன்னா நின்னகர் புகுந்தீங்கு. என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி, நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதன் பெயரே என. காவலரே காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும், ஆதி பிடிபோல் வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னவரின் வரலாற்றை தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெரும் கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள் எனது பெயர் கண்ணகி. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழ் காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்க முடிபுனைந்த மன்னவனே, என் முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்க. கண்ணகி, கையில் தன்னை சிலம்புடன் வந்திருக்கும் கண்ணகி. நீதி வலுவா நெடுஞ்சொலிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொலு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையிலே ரோமானியர்கள் வீரர்களாகவும் தூதுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். அந்த கொடிக்கம்பம் முறிந்து விழ அயல் நாட்டவர் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனே, உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் நான் வணங்குகிற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகுழியில் தள்ளிவிட்டீர்கள். கொற்றவனே, குடைநிழலில் குந்தரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா அரசு? உமக்கு பேரா அறம் காக்கும் மன்னன்? கோப்பெரும் தேவியின் சிலம்பு இல்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. ஆன்றோர்களே, அறிவுமிகு அரும்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரியபடை கடந்தான், அவனியெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் அவன் செய்த குற்றத்தை மறைத்து விடாமல் தாயின் மேல் ஆணையாக, தமிழின் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள். நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பெரும் தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. ஆதாரம் இதோ இந்த சிலம்பு.
இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அவைகளில் ஒன்று என்னுடையது. அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக்கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானை கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கியிருக்குமே. மெய்ப்பித்து என்ன பயன்? இறந்து போன என் கணவனை எழுப்பித் தருவீர்களா? வெட்டுண்ட தலைதனை ஒட்டத் தருவீர்களா? முடியாது, உங்களால் முடியாது, முடியவே முடியாது. ஆனால் ஒன்று, உயிர் போனதால் தொங்கியது என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால், மதுரை பாண்டியா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப் பரல்கள். அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தருமத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கின்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கென்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் அறம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஐயோயோயோ, ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா. நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா. உன் நீதி வழங்கிய செய்தி கேட்டு ஆணை சேனை 1000 எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? எங்கே எங்கே எங்கே? மன்னா, மாசுபடரவும் மாநிலம் இகழவும் நீதி வழங்கிய உனக்கு செங்கோல் எதற்காக? மாபாதகம் புரிந்த உனக்கு மணிமொழி எதற்காக? வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொற்ற குடை எதற்காக? அழு, என்னை காலமெல்லாம் அள வைத்த காவலனே அழு. என் காதலனை, என் கண்ணாளனை, கண் நிறைந்த கணவனை துடிக்க துடிக்க கொண்டுவிட்ட பாவி அழு, அழு, நன்றாக அழு. அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும், ஒழியட்டும்.